الله وبركاته. إن الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد. வாழ்ந்த மாணவர்களே, வாரம் நடக்கிற கிளாஸ் தான் உங்களுக்கு. இது அப்படி தானே? உங்களுக்கு இந்த கிதாபு தர்பியா அப்படிங்கிற இந்த கிதாபு தான் உங்களுக்கு இந்த வாரம் நடக்கக்கூடிய இந்த வகுப்பிற்கான சிலபஸ். இதில் சின்ன சின்ன ஹதீஸ்கள் எல்லாமே மனப்பாடம் பண்ணுற மாதிரியான சின்ன சின்ன ஹதீஸ்கள், துஆக்கள், அப்புறம் சீரா கொஸ்டின் ஆன்சர் மாதிரி, சரியா, கேள்வி பதில் வடிவத்தில் சீரா இருக்கும். அகீதாவுடைய விஷயங்கள், ஃபிக்ஹுடைய விஷயங்கள், அப்புறம் அல் மாலுமாத்துல் இஸ்லாமியா அப்படிங்கிற ஒரு விஷயம், பொதுவான கேள்வி பதில்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 தலைப்பில், சரியா, இந்த புக்கில் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் வடிவத்தில் ஹதீஸு, துஆக்கள், இதை தவிர்த்து மித்தம் இருக்கக்கூடிய சீரா, அகீதா, ஃபிக்ஹ் இதெல்லாம் கொஸ்டின் ஆன்சர் வடிவத்தில் அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. சரியா, சின்ன சின்ன கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டின் இருக்கும், அதற்குரிய பதில் ஷார்ட்டாக ஆன்சராக இருக்கும். சரியா, இந்த மாதிரி ஒரு 3 புக் இருக்குது இதுலேயே. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அப்படின்னு 3 புக்கு இருக்குது. ஒவ்வொருலையும் ஒரு 20 கொஸ்டின்ஸ், ஒவ்வொரு புக்கிலையும் ஒவ்வொரு தலைப்புலையும் 20 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சரியா, ஷார்ட்டாக, சிம்பிளாக, ஈஸியாக முக்கியமான விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிற மாதிரி. சரியா, இதில் ஹதீஸில் முதலாவது ஹதீஸாக இருக்கக்கூடியது என்னன்னா, ஹதீஸிலேயே முதலாவது ஹதீஸ்னா நீங்க எதை சொல்வீங்க? இன்னமல் அஅமாலு பின்னியாத். நீ என்ன சொன்னா? இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலத் துன்யா யுஸீபுஹா அவ் இம்ரஅத்தின் யதஸவ்வஜுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி. இதான் ஹதீஸ்களிலேயே முதலாவதான ஹதீஸ். ஏன் அப்படின்னா, இது எதுல முதலாவதான ஹதீஸா நம்ம பார்க்கிறோம்? புகாரி, அப்படிதானே? இமாம் புகாரி அவர்களுடைய கிதாபுல தொழுகை சம்பந்தமான விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க, நோன்பு சம்பந்தமான விஷயங்கள், அது சம்பந்தமான ஹதீஸ்கள் கொண்டு வந்திருக்காங்க, ஹஜ்ஜி சம்பந்தமான, உம்ரா சம்பந்தமான, மேலும் மற்ற சட்டங்கள் தொடர்பான, அகீதா தொடர்பான, வரலாறு தொடர்பான ஏகப்பட்ட ஹதீஸ்களை இமாம் அவர்கள் அவங்களுடைய கிதாபை தொகுத்து வச்சிருக்காங்க, ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள். அவை எல்லாத்துக்குமே ஆரம்பமாக முதலாவதாக இமாம் அவர்கள் போட்டு ஆரம்பிக்கிறது எதை என்னன்னா, இன்னமல் அஅமாலு பின்னியாத். ஏன்னா அதற்கு பின்னாடி உள்ள எந்த ஹதீஸை நீ படித்தாலும் சரி, எந்த ஹதீஸை நீ அமல் செய்வதாக இருந்தாலும் சரி, எந்த ஹதீஸை நீ புரிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, அதுக்கு முதல்ல ஒன்னிடத்துல எது சரியா இருக்கணும் அப்படின்னா, உன்னுடைய நீயத்து சரியா இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸ்ல சொல்வது இன்னமல் அஅமாலு பின்னியாத். உங்களுடைய எந்த செயலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எந்த செயலாக இருந்தாலும் சரி, அது எண்ணத்தை பொறுத்துதான் அமையும். உன்னுடைய எந்த செயலா இருந்தாலும் நீ தொழுவலாம், நோன்பு வைக்கலாம், தான தர்மங்கள் செய்யலாம், ஏன் ஹஜ் உம்ரா செய்யலாம், ஏன் இஸ்லாத்துக்காக போருக்கு போய் எதிரிகளோடு வாழேந்தி சண்டையிடலாம். சரியா, எதை செஞ்சாலும் சரி, உனக்கான கூலி அல்லாஹ்விடத்தில் எதை கொண்டு நிர்ணயிக்கப்படும் அப்படின்னா, எதை வச்சு உனக்கு கூலி நிர்ணயிக்கப்படும்? உன்னுடைய எண்ணத்தை வச்சு, உன்னுடைய நியத்தை வச்சுதான் உனக்கான கூலி என்ன, உன்னுடைய அமல் சரியானதா இல்லையா என்பதை அல்லாஹ் தஆலா முடிவு செய்வான். சரியா, இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதை நியத்து வைக்கிறானோ அதுதான் கிடைக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இங்க சொல்லப்பட்டது, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதை செய்கிறானோ அது கிடைக்கும், அப்படியே இல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதை நியத்து வைக்கிறானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலத் துன்யா யுஸீபுஹா. எவன் இந்த உலகத்தை அடைவதற்காக ஹிஜ்ரத் செய்கிறானோ, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போறோம். சரியா, இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் யார்
ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போறாரோ அவனுடைய ஹிஜ்ரத்து அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் உள்ளது அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செஞ்சாங்களா இல்லையா மக்காவுல இருந்து மதீனாவிற்கு? என்ன காரணம்? என்ன காரணத்துக்காக சஹாபாக்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு போனாங்க? வியாபாரத்துக்காகவா? மக்கால அந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்ல, சம்பாதிக்க முடியல, குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க முடியல அப்படிங்கிறதுக்காகவா சஹாபாக்கள் எல்லாரும் அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து மக்காவில இருந்து மதீனாவுக்கு போனது? மக்காவில இருந்து மதீனாவுக்கு போனதுன்னா ஒரே ஒரு அடிப்படையான நோக்கம் என்னது? தாவாக்காகவா போனாங்க? தாவாக்காக மக்கால இருந்து மதீனாவுக்கு போனது ஒரே ஒரு சஹாபி தான். தாவாக்காக மக்காவில இருந்து மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வச்சது ஒரே ஒரு சஹாபி தான், முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தான் நினைக்கிறேன். அவங்கள மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலிருந்து மதீனாவுக்காக தாவாக்காக அனுப்புனாங்க. அவங்க மதீனாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தாங்க அல்லாஹ்வுடைய உதவியால. ஒரு சிலரை தவிர மிச்ச எல்லாரும் மதீனாவுல இஸ்லாத்திற்கு வந்த பிறகுதான் மக்காவிலிருந்து மற்ற அனைத்து சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரோட மதீனாவுக்கு போனாங்க. தாவாக்காக போகல. இப்ப என்ன நோக்கத்துக்காக போனாங்க மக்காவில இருந்து? ஏன் மக்காவில இருந்து முதல்ல கிளம்புனாங்க மதீனாவுக்கு? மக்காவில இருந்து மதீனாவிற்கு சஹாபாக்கள் கிளம்பியதற்காக நோக்கம் என்ன? ஏன்னா மக்காவில அல்லாஹ்வை சரியாக வணங்குவதற்கான சூழல் அந்த இடத்துல இல்லை. ஓரளவுக்கு பொறுமையா இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு நபித்துவம் கிடைத்து மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பித்து ஓரளவுக்கு மக்கள் மக்காவில இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை கடைபிடிக்க ஆரம்பித்த அந்த காலத்துல ஓரளவுக்கு பொறுத்து போனாங்க. ஒரு சில விஷயங்களை தாங்கிக்கிட்டாங்க. ஓரளவுக்கு தாண்டும் போது அல்லாஹ் தஆலாவுடைய கடமைகள் எல்லாம் வரும்போது அவங்களால மக்காவுல அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியாக கடைபிடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முழுமையாக சரியான வடிவத்துல பேண முடியாத, கடைபிடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. அதனாலதான் ரொம்ப தொல்லைகளுக்கும் அவங்க உள்ளாக்குறாங்க. ரொம்ப கஷ்டங்களுக்கும் தொல்லைகளுக்கும் அந்த சஹாபாக்கள் உள்ளான காரணத்தாலதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா ஹிஜ்ரத் செய்வது மாதிரியான கனவை காட்டி அதை வஹியாக்கி அவங்கள மக்காவில இருந்து மதீனாவுக்கு கொண்டு போனான். இங்க நோக்கம் என்ன? அல்லாஹ்வை சரியான முறையில் வணங்க வேண்டும் என்பது மட்டும்தான் நோக்கம். வியாபாரம் நோக்கமாக இருந்தால், பொருளாதாரம் நோக்கமாக இருந்தால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மக்காவில இருந்து மதீனாவுக்கு வந்திருக்க தேவையில்லை. ஏன்னா மக்காவுல பெரும் பணக்காரராக இருந்த ஒரு மனிதர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. சரியா? மதீனாவுக்கு வர்றாங்க ஒன்றுமே இல்லாம. எல்லாத்தையும் மக்கால பொருளாதாரம், வீடு வாசல், வியாபாரம் எல்லாத்தையும் மக்கால விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாம மதீனாவுக்கு வர்றாங்க அப்படின்னா அங்க பொருளாதாரம் நோக்கமா இருக்குமா மதீனாவுக்கு வர்றதுக்கு? இல்ல. சஹாபாக்கள் வந்ததற்கான ஒரே ஒரு நோக்கம் என்ன? அல்லாஹ்வை, அவனுடைய மார்க்கத்தை நாங்க சரியான முறையில கடைபிடிக்கணும். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றானோ அதை எதையும் நாங்க செய்யக்கூடாது. அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் எங்களுக்கு செய்யணும்னு சொல்றானோ அதையெல்லாம் நாங்க சரியா செய்யணும் என்ற ஒரு அடிப்படையான இந்த எண்ணத்தின் காரணமாகத்தான் அவங்க எங்க வந்தது? மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் இதான் சொல்றாங்க, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் மட்டும் ஹிஜ்ரத் செய்து போறாங்களோ அவங்க அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் ஹிஜ்ரத் செய்தவர்கள். இங்க இருக்க ஒரு ஊர்ல, ஏதோ ஒரு ஊர்ல ஒரு முஸ்லீம் வாழ்றாரு. அவருக்கு அந்த ஊர்ல இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கான சூழல் இல்லைன்னு வைய, ஒரு பள்ளிவாசல் கூட அந்த ஊர்ல இல்லை. அவருக்கு அந்த ஊர்ல புதுசாக ஏதோ ஒரு வடிவத்துல இஸ்லாத்தை பார்த்து தெரிந்து கொண்டு அந்த ஊர்ல புதிதாக இஸ்லாத்திற்கு வந்த ஒரு நபர்னு வைய, அது ஒரு மாற்று மத சகோதரர்கள் அதிகம் முழுசா வாழக்கூடிய ஒரு ஊர்வை. அங்க இப்படி ஒருத்தர் இஸ்லாத்தை விளங்கி கொண்டு புரிந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அவர் இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு அங்க ஏதாவது ஒரு சூழல் இருக்குமா? எதுவுமே இருக்காது. ஏன்னா முழுமையா அது என்னது? மாற்று மத சகோதரர்கள் வாழக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊர்ல இருந்து அந்த ஊர்ல தான் அவர்களுக்கு சொந்த பந்தங்கள் உண்டு. அந்த ஊர்ல தான் அவருக்கு எல்லாமே உண்டு. அவர் பிறந்து வளர்ந்தது அந்த ஊர்ல தான். இப்ப அந்த ஊர்ல இருந்து எனக்கு இங்க வாழ முடியாது, அதுக்கு மேல அவரால் அங்க வாழ முடியாது. அவர்களுக்கு ஒரு பள்ளிவாசல் கூட அவருக்கு கிடைக்கல. அப்படிங்கும் போது ஒரு மார்க்க விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அங்க இல்லை. அப்படிங்கும் போது அவர் அந்த ஊர்ல இருந்து முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இஸ்லாமிய மார்க்க சூழல் உள்ள ஒரு ஊருக்கு அவர் இடம்பெயர்ந்து வந்து வாழ்றாருன்னு வையன். அங்க இருந்து தொழிலை விட்டுட்டு, அங்க இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஊர்ல வந்து எதுக்காக? இஸ்லாத்தை நான் சரியா கடைபிடிக்கணும். எனக்கு அங்க என்னுடைய ஊர்ல அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு இல்லை. இந்த ஊர்ல தான் எனக்கு அதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அவர் அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வர்றாருன்னு வையன். இவர் எதுக்காக வர்றாரு? அல்லாஹ்வுக்காகவும்
அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் வர்றாரு. எதுக்காக வர்றாரு? அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும். இவர் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் ஹிஜ்ரத் செய்தவர். அவருக்கு அதற்கான முழுமையான கூலி உண்டு. எண்ணத்தின் அடிப்படையில, முழுமையாக எதன் அடிப்படையில? எண்ணத்தின் அடிப்படையில. யார் ஒருத்தர் இந்த உலக விஷயத்திற்காக ஹிஜ்ரத் செய்கிறாரோ அவருக்கு இந்த உலகம் உண்டு. யார் ஒரு பெண்ணுக்காக ஹிஜ்ரத் செய்கிறாரோ அவருக்கு அந்த பெண் உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒரு பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்காக நம்ம ஊர்ல இருந்து நிறைய பேர் போவாங்க, அப்படித்தானே? வெளிநாடுகளுக்கு சம்பாத்திய என்ற அடிப்படையில், ஹராம் எல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அதான் சொல்றாங்க, யார் இந்த உலகத்துக்காக போறாரோ அவருக்கு அந்த உலகம் உண்டு. அவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அப்படின்னா பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக ஊர்ல அதற்கான சரியான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வெளிநாடுகள்ல போய் வெளி மாநிலங்கள்ல போய் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அவங்க போக போற காரணம் என்ன? ஒரு பொருளாதாரத்தை நாங்க தேடணும், அங்க இருந்து எனக்கு பொருளாதாரம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசையில அவங்களுக்கு அந்த பொருளாதாரம் கிடைக்குது. சரியா? இந்த மாதிரி இந்த ஹதீஸை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தருவதை நம்ம பார்க்கிறோம். இமாம் புகாரி அவர்கள் அவருடைய கிதாபில் இந்த ஹதீஸை முதலாவதாக போட்டு அவருடைய ஹதீஸ் கிதாபை தொடங்குவதை நம்ம பார்க்கிறோம். எந்த ஒரு அமலை நீ செய்வதாக இருந்தாலும் சரி, உனக்கு ஆரம்பமாக நீ சரி செய்து கொள்ள வேண்டியது உன்னுடைய எண்ணம், உன்னுடைய செயல்பாடுகள், உன்னுடைய அதுக்கார்கள். தொழுகையில நீ எப்படி நிக்கணும், நீ எப்படி தக்பீர் கட்டணும், ருக்கு போனோன்னு என்ன ஓதணும், சுஜூது போனோன்னு என்ன ஓதணும், அத்தஹியாத்துல என்ன ஓதணும், விரலை எப்படி ஆட்டணும், 4வது ரக்காத்துல எப்படி அத்தஹியாத்துல உட்காரணும், 2வது ரக்காத்துல அத்தஹியாத்துல எப்படி உட்காரணும், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படிதானே? இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இதற்கு முன்னாடி முதலாவதாக ஆழமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? நம்முடைய எண்ணத்தை நம்ம சரி செஞ்சுக்கணும். தொழக்கூடிய ஒருத்தருக்கு நான் என்ன தொழுறோம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கணும். அப்படிதானே? நான் இப்ப லொகர் தொழுகிறேன் அப்படின்னா, நான் லொகர் தொழுகை தொழுறேன் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருந்தாதான் என்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். எண்ணமே இல்லாம தொழ முடியாது. 2வது, எப்படியா இருந்தாலும் ஒரு செயலை செய்வதற்கு எண்ணம் வந்துடும். அந்த எண்ணத்தை சரி செய்வதுதான் மிக முக்கியமானது. எண்ணமே இல்லாமல் தொழுகை இல்லை. என்ன செய்யறோன்னே தெரியாம அதுக்காகத்தான் யாருக்கு தொழுகை கிடையாது, கடமை இல்லை. மஜ்னூனுக்கு தொழுகை கடமை இல்லை, புத்தி சுவாதீனம் இல்லாதவருக்கு தொழுகை கடமை இல்லை. ஏன்? அவருக்கு என்ன செய்யறான்னு அவருக்கு தெரியாது. அவர் நான் லொகர் தொழுகிறேன்னா அவருக்கு தெரியாது. நான் அல்லாஹ் முன்னாடி நிக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் அவருக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த விஷயங்களை எல்லாம் நான் தொழுகையில ஃபாலோ பண்றேங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது. அதனால அவர்களுக்கு என்ன கிடையாது, தொழுகை கடமை இல்லை. சரிங்களா? முதலாவதாக நாம் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய விஷயங்கள், முக்கியமா நீங்கள் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய பிள்ளைகள். சரியா? உங்களுடைய விஷயத்துக்கு வரேன். நீங்கள் எல்லாம் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய பிள்ளைகள். முக்கியமா நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய இடம் என்னன்னா, காரி ஜியாதுர் ரஹ்மான் வந்தாங்களா உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு? அவங்க என்ன சொன்னாங்க? நீ கராத்து அழகான முறையில குர்ஆனை நீ ஓதுவது என்பது சுன்னத்தான தொழுகை மாதிரி. ஆனா குர்ஆனை மனனம் செய்வது என்பது என்ன சொன்னாங்க? ஞாபகம் யாருக்காவது என்ன சொன்னாங்கன்னு? நீ கிராத்து அதை சரியான முறையில கத்துக்கிட்டு அழகான முறையில குர்ஆனை ஓதணும்னு நினைக்கிறது சுன்னத்துடைய தொழுகை மாதிரி. ஆனா நீ குர்ஆனை மனனம் செய்வது என்பது பரவுடைய தொழுகை மாதிரி. ஏன்? அதுக்குதான் நீ முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீ கிராத் நான் கத்துக்க போறேன், கிராத் அதன்படி நான் நல்லா நிறைய பேருடைய கிராத்தை கேட்டு அதன் மாதிரி நான் ஓதணும் அப்படிங்கிறதுக்காக முழுக்க முழுக்க உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் அதிலேயே கொண்டு போய் திணிச்சிடக்கூடாது. அது ஒரு பகுதி, அது ஒரு பகுதி. 2ஆம் பட்சம் தான். முதல்ல உனக்கு இப்ப கடமை என்ன? நீ அந்த உன்னுடைய மனப்பாடம் செய்யக்கூடிய பகுதிகள்ல நீ முழுமையாக சரியாக ஈடுபடணும். அப்படிங்கிறதா உனக்கு கடமையான தொழுகை மாதிரி. ஒரு உதாரணத்துக்கு அதை சொன்னாங்க. கிராத் என்பது சுன்னத்துடைய தொழுகை மாதிரி. முதல்ல நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது உன்னுடைய மனப்பாடத்திற்கு. 2வது தான் எங்க? உன்னுடைய கிராத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அவனுக்கு சொன்னாங்க. சரியா? அந்த மாதிரி இப்ப நீ குர்ஆன் மனப்பாடம் செய்யற, சரியா? நீ முழுமையாக மனப்பாடம் செஞ்சதுக்கு அப்புறமோ அல்லது ஓரளவுக்கு குர்ஆன் மனப்பாடம் செஞ்சதுக்கு அப்புறமோ தொலை வைக்க போகும். அப்படிதானே? உன்னுடைய எண்ணம் என்ன இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஆளு மார்க்க விஷயங்களை படித்து விளங்கி மக்களுக்கு அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். ஒரு ஆள், சரியா? அவங்க மக்களுக்கு மார்க்க விஷயங்களை சொல்லி மக்களை திருத்துறாங்கன்னு வைங்களேன். அவங்க என்ன சொல்லுவோம்? நம்ம அவர் ஒரு சமுதாய பணி செய்தார் அப்படின்னு சொல்லுவோம். அவர் ஒரு சமுதாய பணி செய்து கொண்டிருக்கிறார். மக்களை திருத்தக்கூடிய குர்ஆன் ஹதீஸை படித்து விளங்கி மக்களை திருத்தக்கூடிய ஒரு சமுதாய பணியில இருக்காரு அப்படின்னு அவர் நம்ம சொல்லுவோம். நீங்கள் குர்ஆனை மனப்பாடம் செய்து முடித்துட்டு மக்களுக்கு தொலை வைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வரீங்க அப்படின்னா அதுவும் ஒரு சமுதாய பணி. அதுவும் என்னது?
ஒரு சமுதாய பணி. உன்னிடத்துல ஷைத்தான் அழகான முறையில விளையாடுவான். வெளியே இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, மார்க்கம்னா பெருசா என்னன்னு தெரியாம, குர்ஆனுடைய வசனங்களை மனப்பாடம் பண்றது ரெண்டாவது, தெரியாத ஓத கூட தெரியாம மக்கள், சாதாரண மக்கள் இருக்காங்களா இல்லையா, அவர்களிடத்தில் ஷைத்தான் விளையாடுவதை விட உன்னை எளிதாக நரகத்தில் கொண்டு போய் தள்ளுவதற்கு ஷைத்தான் அழகான முறையில் விளையாடுவான். ஏன்னா அந்த மக்களிடத்துல மார்க்க அடிப்படையில ஷைத்தான் விளையாடுவதற்கு இருக்கக்கூடிய அவனுக்கு இருக்கக்கூடிய ஆயுதம் குறைவு. ஏன்னா அவங்கள்ட்ட மார்க்கம் பெருசா தெரியாது, அவங்கள அப்படியே வச்சிருப்பான். அவன் ஏதாவது ஒரு வழியில எங்கிட்டாவது கொண்டு போய் தள்ளுறதுக்கு முயற்சி செய்வான். அவங்க அப்படியே வந்துட்டு இருப்பாங்க, மார்க்கெட்ல முன்னேற விட மாட்டான், அப்படியே வச்சிருப்பான் அவங்கள. உங்களுக்கு இருக்குதானே, உங்கள்கிட்ட உங்களுடைய நீயத்தை பாழாக்கி உங்களை நாசமாக்குவதற்கான ஒரு ஆயுதம் அவன் கையில இருக்கு. என்ன தெரியுமா? தொலை வைக்க போற, தொழுகைக்காக முசல்லால ஏறுற, உன்னுடைய எண்ணங்கள்ல என்னென்னலாம் சைத்தான் போடுவான் அப்படின்னா, முதல்ல அழகா ஓதணும். எதுக்காக? பின்னாடி நிக்கிறவங்களுக்காக. தொழும்போது குர்ஆனுடைய வசனங்களை அழகா ஓதணுங்கிற எண்ணத்துல ஓதுறது தப்பில்லை. எப்படி? நான் தொழுகையில நிக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் அழகா ஓதுவாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஓத சொல்லி குர்ஆனை கேட்டிருக்காங்க. அபு மூஸா அல்-அஷஅரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுறத பார்த்து தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அவர்களுடைய குடும்பத்திற்கு அல்லாஹ் தஆலா எப்படி ஓதக்கூடிய அந்த அழகான ஒரு மிஸ்பர், அந்த ஓதும் முறையை அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்திருந்தானோ அந்த மாதிரியான அழகாக ஓதக்கூடிய முறையை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கான். அபு மூஸா அல்-அஷஅரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னாங்க, அந்த அஷாரி அவர்களுடைய அந்த கோத்திரத்தார்கள் எல்லாம் இரவு நேரத்துல குர்ஆன் ஓதுவாங்க, அந்த சப்தம் வெளியே வரை கேட்கும். அதை வைத்து அந்த அஷாரி கூட்டத்தார்கள் எங்க இருக்காங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிடுவேன் என்று அல்லாஹ் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். குர்ஆன் வசனத்தை அழகாக ஓத வேண்டும், அதை ராகத்தோட ஓதணும், அதை கேட்கிறவங்களுக்கு இன்பமா இருக்கணும் என்ற எண்ணத்தில் அல்லாஹ்வுக்காக அந்த வசனங்களை அழகாக ஓதணும்னு நினைச்சு அழகாக ஓதுவது தப்பில்லை, அது மார்க்கத்துல பிழை இல்லை. அதுக்காக நம்ம கிராத்துடைய கிளாஸ் வைக்கிறது, மொபைல்லையோ இதுலையோ அந்த கிராத்துடைய அந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டு அந்த மாதிரி ஓத முயற்சி செய்வது, அழகா ஓத முயற்சி செய்வது, இதெல்லாம் அதுக்காக தான். அந்த எண்ணம் எப்படி மாறிடக்கூடாது அப்படின்னா, பின்னாடி நிக்கிறவங்களுக்கு நான் அழகா ஓதுற மாதிரி இருக்கும். நீங்க சின்ன பிள்ளைங்க வேற, அந்த அளவுக்கு பக்குவப்படாத பிள்ளைகள், சரியா? உங்களுக்கு நான் இப்பயே சொல்றது, இதை நீங்க அப்படியே உள்ளத்துல எடுத்து நம்மளுக்கு இந்த பிரச்சனை வரும், நீ முசல்லால வந்து நிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பள்ளியிலேயோ வேற எங்கேயுமோ 5 வக்து தொழுகைக்கோ தராவி தொழுகைக்கோ தஹஜ்ஜுத் தொழுகைக்கோ எதுக்காக இருந்தாலும் சரி, முசல்லா கிட்ட வரும்போது உனக்கு என்ன வரணும்னா, நான் இங்க வர்றேன், நான் தொலை வைக்க ஆரம்பிக்கும் போது என்னுடைய சிந்தனையில என்ன வரும் அப்படின்னா, பின்னாடி நிக்கிறவங்களுக்கு நான் வந்து அழகா ஓதணும். அவங்க தொழுகையை முடிச்ச உடனே என்கிட்ட மாஷா அல்லாஹ் உங்களுடைய கிராத் அருமையா இருந்துச்சு, நீங்க அழகா ஓதுனீங்க, இது சின்ன இணை வைப்பு. இது என்னது? இது சிறிய இணை வைப்பு. பிறருக்காக அவங்க பாராட்டணும், நீ அழகா ஓதுறதுக்காக அவங்க சொல்றாங்களா, அது ரெண்டாவது, அது இருந்துட்டு போட்டும். அது வருவாங்க, அது சொல்லுவாங்க, சரியா, போவாங்க. சிலர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, சிலர் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்க தேவையில்லை, அது நடந்தா ரெண்டாவது. உன்னுடைய எண்ணம் எப்படி ஆயிடக்கூடாதுன்னா, பின்னாடி நிக்கிறவங்க என்கிட்ட மாஷா அல்லாஹ் உங்களுடைய கிராத் அழகா இருந்துச்சு, நீங்க ஓதுறது சூப்பரா இருந்துச்சு. என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு தொழுகையில ஒரு ஆள் சொன்ன உடனே இன்னொரு தொழுகையில் இன்னொரு ஆள் சொன்ன உடனே 3வது தொழுகையில 4 பேர் சொல்லணுங்கிறதுக்காக உன்னுடைய உள்ளத்துல அந்த எதிர்பார்ப்பு வந்துடும். உன்னுடைய உள்ளத்துல உன்னுடைய தொழுகையில அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிற வசனத்தை அதுல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அல்லாஹ் தஆலா அதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த எண்ணம் எல்லாம் நம்மளுக்கு தொழுகையில ஏற்படுவதற்கு பதிலாக நான் இந்த வசனத்தை அழகா ஓதுறேனா, இந்த வசனத்துல நான் அழகா ஓதுறேன்னா, இந்த வசனத்துல பிழை விட்டா அல்லாஹ் தஆலா என்னை பிடிச்சிருவான் அப்படிங்கிற பயம் வருவதற்கு பதிலாக இந்த வசனத்துல தப்பு விட்டோம்னா பின்னாடி யாருக்கும் தெரிஞ்சிடும், அவங்க அப்புறம் கேட்டுருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மாதிரி எண்ணங்களை எல்லாம் சைத்தான் அவனுக்கு கொண்டு சேர்ப்பான். இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் தொலை வைக்கக்கூடிய பிள்ளைகள் இதையெல்லாம் முன்னாடியே உணர்ந்திருப்பீங்க. இது வரைக்கும் தொலை வைக்கலன்னா அவனுக்கு தெரியாது, நீ தொலை வைக்க போகும்போது அவனுக்கு தெரியும். அவன் இனிமேதான் நீ தொலை வைக்க போறா அப்படின்னா இந்த சிந்தனைகள் எல்லாம் உன் மைண்ட்ல நல்லா ஏத்திக்க. நீ முசல்லால போய் நின்ற உடனே உனக்கு இந்த பிரச்சனை வரும். தொலை வைத்த பிள்ளைகள் உணர்ந்திருப்பீர்கள், நான் சொல்லும் போது உனக்கு உணர்ந்திருக்கு, ஆமா இந்த எண்ணம் வந்துச்சு, இப்படிதான் சொன்னாங்க, அடுத்த தொழுகையில் எனக்கு இந்த எண்ணம் வந்துச்சு, நான் அதுக்கான செயல்பாடுகள் செஞ்சிருந்தா தப்பில்லை, முடிஞ்சிருச்சு, கலாஸ் முடிஞ்சிருச்சு, செஞ்சிருந்தா தப்பில்லை, முடிஞ்சிட்டு போ. இனிமே நீ தொழுகைக்காக போய் நிற்கும் போது, ஏன்னா உன்னுடைய நீ மனப்பாடம் பண்ற அப்படிங்கும் போது, நீ மனப்பாடம் பண்ணி முடிச்சாலும் நீ தொழுதாலும் சரி
தொலை வைக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, சரியா, உன்னுடைய எண்ணத்துல இது கண்டிப்பான முறையில் சைத்தான் இதை வச்சு விளையாடுவதற்கு முயற்சி செய்வான். இந்த எண்ணம் உனக்கு நல்ல முறையில் இருக்கு. நான் தொலை வைக்கிறது அல்லாஹ்வுக்காக மட்டும்தான். நான் என்னுடைய குர்ஆனை மனப்பாடம் செய்ததும் சரி, என்னுடைய 3 வருஷங்களை நான் செலவு செய்து குர்ஆனை மனனம் செய்ததும் சரி, இப்ப இன்னைக்கு இந்த தொழுகையை நான் தொழு வைப்பதும் சரி, எல்லாமே எதுக்காக? நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்காக எனக்கு சொர்க்கத்தை தரணும், அல்லாஹ்வுக்காக நான் தொலை வைக்கிறேன். இந்த சமுதாயத்துக்கு நான் ஒரு பணி செய்யறேன். ஏன்னா எல்லா நாளையும் முஸல்லாலையும் தொலை வைக்க முடியாது, அப்படிதானே? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிற வசனத்தை கரெக்டா ஓதணும். அர்த்தம் மாறக்கூடிய வடிவத்துல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிறத ஓடுனா தொழுகை பாத்து. எப்படி? அல்ஹம்து சூராவை சரியான முறையில ஓதணும். அர்த்தம் மாறாத அளவுக்கான தஜ்வீத் மிஸ்டேக்ஸ் ஏற்பட்டா பிரச்சனை இல்லை. அர்த்தத்தை மாத்தாத அளவிற்கு தஜ்வீதுல பிரச்சனைகள் ஏற்படுது, மத்துல நீ தப்பு விடுற, வேற எதனாவது உண்ணாக நீ தப்பு விடுற, மத்த இடங்கள்ல தப்பு விடுற அப்படின்னா பிரச்சனை இல்லை, சரியா? தொழுகையை வீணாக்காது. அர்த்தத்தை மாற்றக்கூடிய அளவிற்கு அல்ஹம்து சூராவை நீ தப்பு விட்ட அப்படின்னா தொழுகை பாத்தி. தொலை வைக்கிற உன்னோட தொழுகையும் பார்த்து பின்னா நிக்கிறவங்களோட தொழுகையும் பார்த்து விட்டுருது. இப்ப எல்லாரும் முஸல்லால ஏறி தொலை வைக்க முடியாது, அதுக்கென்று அந்த தகுதி உண்டு. அதை சரியாக ஓத தெரிஞ்சிருக்கணும். சரியாக ஒரு ஹாஃபுக்கு முன்னாடி உட்கார்ந்து அந்த ஆசிரியத்துல இருந்து அந்த குர்ஆனை படிச்சிருக்கணும். நம்மளா மனப்பாடம் பண்ணி அவர்கள்ட்ட சொல்லி திருத்தி இருக்கணும். இதெல்லாம் நீங்க செய்றீங்களா? இப்ப உனக்கு தொழுகைக்கு முன்னாடி போய் சஃப்ல முஸல்லால நிற்கும் போது உனக்கு இந்த எண்ணங்கள் எல்லாம் வரணும். ஷைத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. முதலாவதாக நான் அல்லாஹ்வுக்காக தொலை வைக்கிறேன். வேற யார் என்ன புகழ்ந்தாலும் சரி, இகழ்ந்தாலும் சரி, நீ நல்லா ஓதுறன்னு சொன்னாலும் சரி, நீ கேவலமா ஓதுறன்னு சொன்னாலும் சரி, எல்லாத்துக்கும் ஆள் உண்டு, சரியா? உன்னை புகழ்வாங்கன்னு மட்டும் நினைச்சிடாத. நான் ஓதுனா 4 பேர் நல்லா சொல்றாங்கன்னா 2 பேர் தம்பி இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நீட்டி வரும், நான் கிராத்துல கேட்டிருக்கேன், உங்களுக்கு நீட்ட தெரியல அப்படிம்பாங்க. அந்த இடத்துல நீட்ட வேண்டிய தேவையே இருக்காது. அவ்வளவுதான். அந்த இடத்துல 2 அளவு தான் நீட்ட வேண்டியது இருக்கும். எங்கேயாவது யாராவது 6 அளவுக்கு நீட்டி இருப்பாங்க, சரியா? நான் சொல்றது புரியுது உனக்கு? 2 தான் நீட்ட வேண்டி இருக்கும். அங்க 6 அளவுக்கு ஒரு ஆள் நீட்டி இருப்பாரு. அது மத்துடைய சட்டமே அந்த மாதிரி இருக்காரு. அவர் சொல்லுவாரு, நான் இந்த மாதிரி கேட்டிருக்கேன், பெரிய ஆள் இந்த மாதிரி ஓதி இருக்காங்க, நீங்க இந்த மாதிரி ஓதுங்களேன், ஆக்சுவலா தப்பு தஜ்வீத் சட்டம் தப்பா இருக்கு. அவர் இப்படி சொல்லுவார், இந்த மாதிரியும் உங்களுக்கு நீங்க செய்யறது தப்புங்கிற வடிவத்திலே உங்கள்கிட்ட பேசுவாங்க. இதெல்லாம் நீ எடுத்துக்கவே கூடாது. இந்த வயசுலயே இதை பக்குவப்பட்டு, இதெல்லாம் ஓரளவுக்கு பெரிய வயதாகும் போது பக்குவப்படுத்த வேண்டிய விஷயங்கள். உன் உள்ளத்துல இதை இப்பயே போட்டு மக்தூமே கேக்குதா? உன்னுடைய உள்ளத்துல இதை இப்பயே போட்டு, சரியா? இந்த எண்ணத்தை உன்னுடைய உள்ளத்துல கொண்டு வந்துரு. நான் தொலை வைக்க போறேன் அப்படின்னா நான் அல்லாஹ்வுக்காக தொலை வைக்கணும். இந்த சமுதாயத்துக்கு நான் ஒரு பணி செய்யணும். பின்னாடி நிற்கக்கூடிய மக்களுக்கு நான் ஒரு சமூக பணி செய்யக்கூடிய மனிதன். அவங்களுடைய பொறுப்பு உன் மேல இருக்கு. இதை பத்தி பேசலாம், டீப்பா பேசலாம். நீ தொலை வைக்கிற அப்படின்னா முஸல்லால இருந்து பின்னாடி தொழக்கூடிய மக்களுடைய பொறுப்பு உன்னுடையது. அவர்களுடைய தொழுகையை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதர் சஹாபா கேட்ட விஷயம் நீட்டி தொலை வச்சாங்க. சஹாபா என்ன செஞ்சாங்க? நீட்டி தொலை வச்சாங்க. ஒரு மனிதர் தொழுகையை விட்டுட்டு தனியாப்பி தொழுதுட்டு போயிட்டாரு. இப்ப நம்ம இதுல நடந்தா அப்படி இருக்கும். ஃபஜ்ர் தொழுகை நடந்துட்டு இருக்கு. ஒருத்தர் என்ன ரொம்ப நேரமா அலிஃபா மீம் எல்லாம் ஓதுறாரு, இதெல்லாம் தொழுதுட்டு இருக்க முடியாது, தனியா போயிட்டு குழுவலாக ஓதிட்டு போயிட்டாருன்னா ஏன் எப்படி இருக்கு நம்மளுக்கு பாக்குறதுக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை கொண்டு சொல்றாங்க. இப்படி ஒருத்தர் போயிட்டாரு அப்படின்னு கூப்பிட்டு கேட்கிறாங்க, என்ன செய்தி, எதுக்காக அப்படி போனீங்க அப்படின்னா, அவர் ரொம்ப நேரம் நீட்டி தொலை வைக்கிறாரு. அவரு தொலை வைக்கிற நம்மளுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன், சரியா? அவர் ரொம்ப நேரம் நீட்டி தொலை வைக்கிறாரு. பின்னாடி எங்களால தொலை முடியல, எனக்கு வேற வேலை இருக்கு, அதனால நான் தனியா தொழுதுட்டு போயிட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபியை கூப்பிட்டு கேட்டாங்க, யா முஆத், முஆதே நீங்க என்ன ஃபித்ராவாதியா? நீங்க முஆதே இந்த மாதிரி வேற சம்பவங்களும் உண்டு. எதுக்கா? உங்களில் இன்ன மின்கும் முனஃபிரின், உங்களில் மக்களை விரண்டோட செய்தவர்கள் இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களில் மக்களை விரண்டோட யாரு? இமாமாக நின்று தொலை வைத்த மனிதனை பார்த்து அவர் தப்பெல்லாம் செய்யல. 2 பேரும் செஞ்சது என்னன்னா நீட்டி நிறைய ஓதுனாங்க. 2 பேரும் செஞ்சது என்னது? நிறைய ஹாஃபிதுகள். உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனையா தான் அழகாக நிறைய ஓதணும் அப்படிங்கிற 30 ஜூஸ் உங்களுக்கு மைண்ட்ல இருக்கும். மக்கள்கிட்ட போய் எல்லாத்தையும் இறக்கிட்டு இருக்க கூடாது. ஜுசுவா ஒரு ஜுசு 2 ஜுசு இறக்கிட்டு இருக்க கூடாது. தராவி தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகைங்கிறது வேற, 5 வக்து தொழுகைங்கிறது வேற. உனக்கு அது கஷ்டம் தான் உண்மையிலேயே. ஒரு முழுமையாக குர்ஆனை மனப்பாடம் செஞ்சு முடிச்சுட்டு தப்பத்தியலா ஓடி மகரிப் தொழுகை வைக்கிறது உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். உனக்கு எங்கேயாவது நடுவுல இருந்து ஆல் இம்ரான்ல இருந்தோ, பனி இஸ்ராயல்ல இருந்தோ, கஹஃப்ல இருந்தோ எங்கேயாவது ஓதலாம்னா உனக்கு தோணும். ஒரு 2 பக்கம் ஓதுவோம் அப்படிங்கிற உனக்கு என்ன வரும்? ஏன்னா உனக்கு நல்ல மைண்ட்ல அந்த பாடம் இருக்கும், அந்த 2 பேஜும் அழகா இருக்கும், உனக்கு ஓதணும்னு தோணும். மக்கள் தான் உன்னுடைய கவனத்துல வர வேண்டியது முதலாவது.
நீ தொலை வைக்கக்கூடிய பிள்ளைகள் அப்படிங்கிறதுக்காக நீயத்தை தொட்டு இந்த விஷயங்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிச்சது எதுக்காக? நீட்டி தொலை வச்சாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களை பார்த்து நீங்க என்ன ஃபித்னாவாதியா, ஏன் மக்களை விரண்டு ஓட செய்றீங்க? அழகான உங்களுக்கு பின்னாடி வயதானவங்க இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க நான் நீட்டி தொலை வைக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதரை செயல்பாட பாருங்க. இமாமாக வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் நான் ரொம்ப ஓடலாம் அப்படின்னு ஆசையோட வருவேன். அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆன் ஓதுறது எவ்வளவு விருப்பமான விஷயம், தொழுகை அல்லாஹ்வுடைய தூதருக்கு எவ்வளவு விருப்பமான விஷயம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கவலை ஏற்பட்டால் தொழுவான். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு தொழுகை விருப்பமான விஷயம், நம்ம மாதிரி அல்ல. சரியா? நான் தொலை வைக்க வரும்போது ரொம்ப நீட்டி தொலை வைக்கணுங்கிற ஆசையில வருவேன், நிறைய ஓடலாங்கிற ஆசையில வருவேன். தொலை வச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி குழந்தை அழுவுற சத்தம் எனக்கு கேட்கும். தொலை வச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி குழந்தை அழுகிற சப்தம் எனக்கு கேட்கும். தொழுகையை சுருக்கிடுவேன். ஏன்னா அந்த தாயுடைய, அந்த குழந்தையுடைய தாயுடைய மனதை கருத்தில் கொண்டு. இதெல்லாம் ஒரு இமாமிடத்தில் இருக்க வேண்டிய எண்ணங்கள். முசல்லால போய் நம்ம நிக்கிறோம் அப்படின்னா எடுத்த ஒண்ணு அழகா ஓதணும், நிறைய ஓதணும், மக்களுக்கு தெரியாத வசனங்கள் ஓதணும். இதெல்லாம் வரும், இதெல்லாம் உனக்கு வரும். அம்மஜுசுல இருந்து ஓதுறதுலாம் மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது. நபா ஓதுறதோ, மற்ற ராஷியா ஓதுறதோ, ஆயிலா ஓதுறதோ, ஆயிலாலாம் வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நான் ஓதுனா சாதாரணமா ஓதக்கூடிய மனிதருக்கும் ஒரு ஆக்குறான எனக்கும் என்ன வித்தியாசம் என்ற எண்ணங்கள் எல்லாம் வரும். இந்த எண்ணம் எல்லாம் உனக்கு வரும். நான் இங்கிருந்து ஓதுறேன், நடுவுல இருந்து ஓதுறேன், ஆரம்பத்துல ஓதுறேன், அலிஸ்லாம் மீன்ல ஓதுறேன், ஆலயம்ரான்ல ஓதுறேன், இப்படிங்கிற எண்ணம்லாம் உனக்கு வரும். இதெல்லாம் நீ வந்து அப்படியே பக்குவப்படுத்த இதெல்லாம் இப்படி புரிஞ்சிக்க. இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் இப்படி எல்லாம் மார்க்கெட்ல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க. நீ போக 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 இன்னும் உனக்கு ஏதாவது விட்டுற போறது இல்லை. இதுக்கப்புறம் உனக்கு விஷயங்கள் சொல்லப்படும், இதுக்கப்புறம் உனக்கு மார்க் அறிஞர்கள் உரைகள் கிடைக்கும். சரியா? அப்ப அதிகபட்சமா நீ அப்படியே அதை பக்குவப்படுத்திக்கிட்டே வரலாம். சரியா? உனக்கு இந்த எண்ணங்கள் எல்லாம் வரும். வந்து நின்ன உடனே இதை ஓதலாம், இதை ஓதலாம், இதெல்லாம் சாதாரணமாவே எல்லாருமே ஓதுவாங்க. இதெல்லாம் மக்களுக்கே தெரியும், தெரியாததான் ஓதணும். அப்பதான் வித்தியாசமா இருக்கும், அப்பதான் புதுசா இருக்கும். தொலை வந்து நின்ற உடனே முதல் விஷயம், ஒரு இமாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மக்களுக்கு தெரிஞ்ச வசனங்களை ஓதணும். ஒரு இமாம் இருக்க வேண்டிய மிக முக்கிய முதல் தன்மை, முதல் பண்பு என்னன்னா, ஏன் பின்னாடி நிற்கக்கூடிய தொழுகையுடைய பொறுப்பு உன்னுடையது. நீ அவங்களுக்கு தெரியாத வசனங்களை ஏதாவது ஒரு பக்கம் 2 பக்கம் ஓடிட்டு இருக்கிறத விட ஒரு அரை பக்கம் சூரத்துல ஆயிலா, சூரத்துல ராஷியா அவங்களுக்கு தெரிஞ்ச வசனங்களை ஓதும் போது தொழுகையில அவங்களை இன்னும் கொஞ்சம் நீ கொண்டு வந்து ஒண்ணு சேர்க்கலாம். ஏன்னா தெரியாத வசனங்கள் ஓதப்படும் போது தொழுகையில் நம்முடைய கவனங்கள் இருக்கிறத விட தெரிஞ்ச வசனங்கள் ஓதப்படும் போது கொஞ்சம் அவங்களுக்கு அந்த தொழுகையில் ஈடுபாடு இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா கேட்ட வசனம், மனப்பாடம் பண்ண வசனம், தெரிஞ்ச வசனம், அதை கேட்கும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த விஷயம், அந்த வசனங்கள் அடுத்தடுத்து அவங்களுடைய மைண்ட்ல ஓடும். சோ தொழுகையில் இன்னும் கொஞ்சம் ஈடுபாடோடு அவங்க இருப்பாங்க. இந்த எண்ணங்கள் தான் தொலை வைக்க போய் நிற்கக்கூடிய உனக்கு வரணுமே தவிர மற்ற உன்னுடைய எண்ணத்தை பாழாக்கி நாசமாக்கி உன்னுடைய தொழுகையை வீணாக்கி ஒண்ணுமே இல்லாத இடத்துக்கு சைத்தான் வரக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம், அந்த இடத்துல எல்லாம் நீ கரெக்டா புரிஞ்சுக்கணும். இந்த இடம் சைத்தான் வரும், இந்த இடத்த சைத்தான் வரும். அழகா ஓதணும் உள்ளத்தை கொண்டு போய் போடுறானா சைத்தான் வரும், நீட்டமா ஓதணும் போடுறானா சைத்தான் வரும். மக்களுக்கு பரிச்சயம் இல்லாத, மக்கள் கேட்காத நடுவுல இருந்து ஏதாவது வித்தியாசமான வசனங்கள் ஓதணும் வருதா சைத்தான் வரும். ஏதாவது முத்தசாபிகாத்தன் அப்படியே தொடர்ச்சியா ராகத்தான அப்படியே அந்த ரைம்ஸா ரைமிங்கா வரக்கூடிய வசனங்களா இருக்கு. நெல் முஸ்லிமீன வெல் முஸ்லிமா வெல் முஃமினீன வெல் முஃமின் இப்படிங்கிற வசனங்கள் எல்லாம் ஓதணும்னு தோணுதா சைத்தான் வர்றாங்கிறத விளங்கணும். ஓதுறது தப்பில்லை, எப்பயாவது ஓதுறது தப்பில்லை. பட் இந்த மாதிரி ஓதுனா மக்களுக்கு அப்படியே அழகா ஓதுற, அப்படியே ராகத்தோட அப்படியே ரைமிங்கா வருது இப்படிங்கிற எண்ணம் எல்லாம் உள்ளத்துல சைத்தான் உனக்கு கொண்டு வந்து போடுவான். புரியுதா? முக்கியமா இங்க இருக்கக்கூடிய தொலை வைக்கக்கூடிய பெரிய பிள்ளைகள் விளங்கிக்கிறீங்க. புரிஞ்சா? இந்த எண்ணங்கள் எல்லாம் போடுவான். இங்கெல்லாம் சைத்தானை தட்டி விட்டுட்டு மக்களுக்கு தெரிஞ்ச அழகான வசனங்களை ஓதுங்க. நீ இங்க பிராக்டிஸ் பண்றதுக்காக நீ அன்னைக்கு மனப்பாடம் பண்ண சூறாக்கள் எல்லாம் போதலாம், அதெல்லாம் வேற. சரியா? நீ முடிச்சிட்டு ஒரு தொலை வைக்கக்கூடிய ஒரு இடத்துல வரும்போது இருக்கும் போத விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? அங்க அந்த மாதிரியாக தொழுகைக்காக நிற்கும் போது உன்னிடத்துல இந்த எண்ணங்கள் எல்லாம் வரணும். இன்னும் நிறைய விஷயங்கள் நீர் சம்பந்தமா நான் பேசணும். அந்த ஹாஃபிஸ் குர்ஆனை மனப்பாடம் செய்யக்கூடிய பிள்ளைகள் அப்படிங்கறதுனால இந்த அடிப்படையான விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். சரியா? அதே மாதிரி மனப்பாடம் செய்யும் போதும் பெரும் பகுதியே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. சரியா? இந்த இடத்துக்கு உங்களுடைய பெற்றோர்களும் சரி, இந்த இடத்தை நிர்வகிச்சு இதற்காக பொருளாதாரத்தை தேடி போய் வாங்கி கேட்டு உங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய மக்களும் சரி, எல்லாரும் பெரிய அளவுல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது நீ முதல்ல விளங்கிக்கணும். நீயும் கஷ்டப்படுற, உன்னை மாதிரி எவ்வளவோ பிள்ளைகள் இந்த நேரத்துல எவனாவது இந்த மாதிரி உட்காந்து மார்க்க விஷயங்களை கேட்டுட்டு இருக்கானா உன்னுடைய வயசுல இல்ல.
எல்லாம் ஆண்டு விழா, ஸ்கூலு, விளையாட்டு, சரியா, தூக்கம், சாப்பாடு போய்கிட்டு இருக்குது. நீ தான் இங்க உட்காந்து இந்த விஷயத்தை கேட்டுட்டு இருக்க. நீ பெரிய தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த முதல்ல விளங்கிக்க. உன்னுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான வயசுல ஒரு பெரும் பகுதியை குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய விஷயத்துக்கு நீ கொடுத்துட்டு இருக்க, சரியா? அதை வேஸ்ட் ஆக்க கூடாது. அதை என்ன செய்யக்கூடாது? நீ வர்ற காலையில ஒரு 3 மணி நேரம், ஃபஜ்ரோட ஒரு 2 மணி நேரம், அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மணி நேரம், 2.5 மணி நேரம், அப்புறம் நைட்டு வந்து ஒரு 3 மணி நேரம், இப்படி நீ கொடுக்குற அப்படின்னா அந்த டைம் வேஸ்டா போனா ஒண்ணுமே இல்லாம போகும். அந்த டைத்தை நீ வந்துட்டு வேஸ்டா கழிச்சுட்டு இருக்க அப்படின்னா என்ன ஆகும்? நீ எதுக்கு வர்ற? உன்னுடைய பெற்றோர்கள் பொருளாதாரத்தை செலவு பண்றாங்க, நீ நேரத்தை செலவு பண்ற. இந்த நிர்வாகம் இவருடைய பள்ளியை கட்டி உங்களுக்காக ஆசிரியர்களை எல்லாம் போட்டு உங்களுக்கு நிர்வாகிப்பதற்கு ஆட்களை எல்லாம் போட்டு அவங்க பொருளாதாரத்துக்காக பல பேர் முன்னாடி போய் நின்று இந்த மாதிரி ஒரு மதரசா நடத்துறோம், அங்க இந்த மாதிரி 30 பிள்ளைகள் படிக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த அளவுக்கு பொருளாதார தேவையா இருக்கு, எங்களுக்கு தாங்கன்னு கேட்டு எல்லாம் செஞ்சு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்ததுல ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம போகும். எப்ப பிரயோஜனம் இல்லாம போகும்? நீங்க வந்து அந்த நேரத்தை சரியா பயன்படுத்தாம, எதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம்? நான் வந்ததற்கான ஒரே ஒரு நோக்கம், நான் படிக்கணும், குர்ஆனை மனப்பாடம் செய்யணும், அதுக்காகத்தான். அந்த வேலையை பார்க்காம பொழுதுபோக்கிக்கிட்டு சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு ஏதாவது செஞ்சுக்கிட்டு சும்மா போனோம் அப்படின்னா இங்க உன்னை திட்டுறது, அடிக்கிறது, பேசுறது, ஃபைன் போடுறது எல்லாத்துக்கான ஒரே ஒரு நோக்கம் என்ன? நீ வந்து இந்த சரியான உன்னுடைய நோக்கத்தை நீ சரியா நிறைவேற்றணும். வந்தமா குர்ஆனை மனப்பாடம் பண்ணணும், அது சம்பந்தமான விஷயங்களை மட்டும்தான் செய்யணும். இதை நீ செஞ்சுட்டா உன்னுடைய பெற்றோர்கள் உனக்காக செய்த பொருளாதார செலவுகளா இருக்கட்டும், நீ நேரத்தை செலவு பண்ணதா இருக்கட்டும், இந்த நிர்வாகம் உனக்காக செய்த விஷயம் எல்லாத்துக்கும் அதை நீ ஈடுகட்டதா ஆயிடும். நீ சரியாக குர்ஆனை மனப்பாடம் செய்யக்கூடிய அந்த விஷயத்துல மட்டும் நீ போக்கஸ் பண்ண அப்படின்னா இவங்க செஞ்ச எல்லா விஷயத்துக்கும் நீ ஈடுகட்டினதா ஆயிடும். வேற ஒண்ணு நீ பெருசா செய்ய தேவையில்லை, சரியா? இந்த ஒன்றையும் நீ அடிப்படையாக தெரிஞ்சுக்கிறீங்க. இதுவும் நம்மளுடைய எண்ணத்தோட தொடர்புடையது. நம்முடைய எண்ணம் இங்க வந்து குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும் என்பதுதான். அதுக்கு மாற்றமாக நம்முடைய செயல்பாடுகள் போகுது அப்படின்னா அது நம்முடைய முயற்சியையும் வேஸ்ட் ஆக்கி, நம்முடைய பெற்றோருடைய ஆசையையும் வேஸ்ட் ஆக்கி, நம்முடைய நிர்வாகிகளுடைய முயற்சியையும் வேஸ்ட் ஆக்கி, எல்லாத்தையும் நாசமாக்கி சைத்தான் வெற்றி பெறக்கூடிய இடத்துக்கு வருவான், சரியா? அந்த இடத்துக்கு நம்ம விடக்கூடாது என்பதையும் நம்ம இங்க ஆழமா உங்களுக்கு சொல்லிக்கிறோம், சரியா? இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. தொழுகை சம்பந்தமாக இமாமாக நீங்கள் நிற்கும் போது எப்படி உங்களுடைய எண்ணத்தை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாகவும், மனப்பாடம் செய்வதற்காக நீங்க வர்றீங்க அப்படின்னா அந்த நேரத்தை சரியான முறையில் உங்களுடைய எண்ணப்படி அதை பயன்படுத்த வேண்டும் என்ற இந்த 2 விஷயங்களையும் இங்க நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்காலங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். வாசுதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.